आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेजी गली जिन्हें क्रैकी उठा सालमा அம்மா இங்க பாரு. ஒத்த செயினை கழுத்துல போட்டுட்டு பாம்பே தியேட்டர்ல என் தலையோட படம் ரிலீஸ்க்கு எப்படி போறது? ஏய் அதிர்ஷ்டமல, உன் தலை பண்ணும் கழுத்தை பார்த்து பேசுற ஆள் கிடையாது, கண்ணை பார்த்து பேசுறவர். போடி. வெளிச்சக்கடை அல்வா கடை ஆரம்பிக்கிறேன்னு என் நகையெல்லாம் வித்துட்ட. இப்படி வீட்டு ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு ஓடி போன உங்க அப்பங்கிட்டயா வாங்க முடியும்? ஹே, என் பொண்ணு விட்ட தம்பி பசங்களே மலேசியால இருந்து வந்து இங்க ஜுவல்லரி கடை வச்சிருக்கான். பேசாம நீ அங்க போய் சேல்ஸ் ஸ்டாஃபா ஜாயின் பண்ணிடு. நாள் பூரா அந்த நகை உன்னை பாக்க, நீ அதை பாக்க, அப்படியே பொழுது போகும். முத்துமால பொண்ணானி, இன்னும் நீ வளரவே இல்லையாமா? பசங்களி மாமா கிட்ட சேர்ந்துக்கோன்னு அனுப்புனாங்க அம்மா. மாமா என் அதிர்ஷ்டம் வளரு. என் சிஸ்டர் டாக்டர் தங்கமே தங்கவிக்கு வந்திருக்கு. அதாவது வர்ற கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுனாங்கிற பத்தி நானே இப்பவே சொல்லித்தரேன். அதெல்லாம் அப்புறம் மாமா. வர வழியில நம்ம பசங்களி ஜுவல்லர்ஸ் ஃபிளக்ஸ் போர்டு எதுவும் காணும். எஸ்ஆர்கே ஜுவல்லர்ஸ் விளம்பரம் தான் எங்க பார்த்தாலும் கண்ணுல படுது. என்ன பண்றது, அவங்க விளம்பரம் பட்ஜெட் பெரிய யானை சைஸ்ல வருதே. பெரிய யானை எதுக்கு, குட்டி யானை போதுமே. பேரன்பு மிக்க நகை பிரியர்களே, அன்பு தங்கைமார்களே, அக்காமார்களே, உங்களுக்கு ஒரே சொத்து நகை மட்டும்தான். பெண் குழந்தை பிறந்து விட்டால் கவலைப்படாதீர்கள், பசிங்கிலி ஜுவல்லர்ஸ். பெண்களுக்கு வளைகாப்பா பசிங்கிலி ஜுவல்லர்ஸ். நம்மளால பாருங்க, பொண்ணு முறைலாம் ஜேன்னு சொல்லிக்கிறாங்க. கல்யாணம் பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். பசிங்கிலி ஜுவல்லர்ஸ் நகையோட இருக்கணும். முத்தாரம்மா, ஏ சவத்தக்கால சொடல மாடனா வேஷம் போட்டுட்டு கொலசை முத்தாரம்மன் தசரா வசூலுக்கு என்கிட்டயே வந்து நிக்க கூடாதுல. நம்ம சாதி தலைவர் வனமூர்த்தியாரு ஜங்ஷன்ல லாட்ஜ லீஸுக்கு எடுத்திருக்காருல்ல, அவர்கிட்ட வசூல் பண்ணு. குலசை முத்தாரம்ம தசரா வசூலுக்கு வந்திருக்கோம். எல்லா சாமியும் நம்ம சாதி ஆளுக தானே, அப்பதான் படம் கொடுப்பேன். நெல்லை வாழ் மக்களே, பசுங்குழி ஜுவல்லர்ஸ் உங்களை அழைக்கிறது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் பக்தர்களே, வாருங்கள் பாருங்கள், அள்ளி செல்லுங்கள். கைக்கு வளையல்கள், கண்ணை பறைக்கும் நகைகள், கழுத்துக்கு நெக்லஸுகள், வாருங்கள் பசுங்குழி ஜுவல்லர்ஸ். எப்பா திலக்கு, உறவு முறையில் நான் உனக்கு சித்தப்பா இருந்தாலும் உடனே சாருன்னு தான் கூப்பிடு. நீ இன்ஸ்பெக்டர்ல உங்க அக்காவை பார்த்தோன்னே கல்லிட குறிச்சி செத்து போன மாமா கோட்டச்சாமி கேஸ்ல தோத்து ஊரை விட்டு போனீங்கல்ல, அது எல்லாம் ஞாபகத்துக்கு வருதாப்பா. ஏய் வேகமா எடுத்துட்டு வாயா. கல்லிடக்குறிச்சியில காலி பண்ணிட்டு போனவங்க பாளையங்கோட்டையில 10 வருஷத்துக்கு அப்புறம் எதிரிலேயே கூடி வராங்க. பங்காளி தான் புது இன்ஸ்பெக்டரா. திருட போலீஸ் வேஷத்துல வந்த மாதிரில இருக்கு. இவனை வச்சு தசரா வசூல முடிக்கிறேன் பார். யார் மாதிரி ஓனர்? நான் தான் ஓனர் பசுங்கிலி. நான் தான் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர். ஆஹா, திலக் பிரபு. கேள்விப்பட்டேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க தான் வண்டி மேல நகநோட்டோட பொண்ணை நிக்க வச்சுட்டு ரோடோட பிச்சை எடுக்கிறதா, விளம்பரம் பண்றதா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? எங்க இந்த பொண்ணு? அந்த பொண்ணு இதான் சார், இந்த பொண்ணு தான் நகநட்டு குட்டியானே. சேதாரம் செய்குழி இல்லாம வம்ப விலைக்கு வாங்கிட்டீல. என்ன சார் சொல்றீங்க? ஒரு பிரபலமான நகை கொள்ளக்காரன் உங்க கடை மேல கண்ணு வச்சுட்டான்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு துப்பு கிடைச்சிருக்கு. ஐயோ, என்ன சார் பூச்சாண்டி காட்டுறீங்க? பயப்பட வேண்டாம். வடைய வச்சு எலிய பொறியில பிடிக்கிற மாதிரி உங்களை வச்சு அவனை பிடிக்க போறோம். சார், இது நகை கிடையாது, வடை கிடையாது சார். யோ, போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரிவார்டு கிடைக்கும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது எதுக்கு கவலை? 10 லட்சம் மாமா, 10 லட்சம். நீ வந்த நேரம் அதிர்ஷ்டம் நிறையுது. சும்மா ஓகே சொல்லுங்க. ஓகே சார். கடையில் இருக்க கேமராலாம் இன்னைக்கும் நாளைக்கும் ஆஃப் பண்ணிடுங்க சார். அது கவரிங் கேமரா, கொட்டாங்குச்சி நான் தான் பிளாக் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். நீங்க போலீஸ்ங்கிறதுனால தான் உண்மையை கக்குறேன். நடந்து போறது போலீஸ், அங்க நிக்கிறது போலீஸ், ஓடுறது போலீஸ், சொரியறதும் போலீஸ். சார், அங்க ஒருத்தர் தூங்குறாரு, அவரு அங்க தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றதும் போலீஸ். இது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன். போட்டுருக்கேன் சார். என்ன அண்டர்வார்? அண்டர் கவர்னா ரகசிய வேட்டை. சாரி சார், சாரி சார். புரியுதா? வெளியே வரவன் எங்க கிட்ட மாட்டிப்பான். வரேன் சார். எஸ் சார்.
வாழ்த்துக்கள் மாமா. 10 லட்சம் அழகா கோயிங்கா இன்ஸ்பெக்டர் சொன்னால்தான் பிரீஃப் கேஸ். வாங்க சார், வசமா வந்தீங்க. என்ன வேணும்? தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, டைமண்ட் இருக்கு. யுவர் சாய்ஸ், யூ டெல் யூ ஹெல்ப் சார். சார் நகையெல்லாம் எடு. கையை தூக்கிட்டு இருக்கும்போது எப்படி சார் கொடுக்க முடியும்? கையை தூக்க நான் சொல்றேன். சாரி சார், இறக்கிறேன். 1ல இருந்து 25 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் வேணா வெளியே வந்து கூப்பாடு போடலாம். ஓகே சார். ஓகே சார். 1 2 3 9 10 11 10 17 18 20 25 26 20 30 எம்டி பால் வண்டி கன்ஃபியூஷன். என்னது? ஓ காட், பழமி சார், நீங்க போலீஸா? இல்லையே. நீ போலீஸா? நீ போலீஸா? ஐயோ, எல்லாம் போச்சு. நீ சொன்ன நம்பி நான் மோசம் போயிட்டேன். எல்லா நகையும் போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. எவ்வளவு நேரம் நகைங்க உள்ள இருக்கு. நகை கடைக்காரன் ஒழுங்கா டாக்ஸ் கட்ட மாட்டான். அவன்கிட்ட கொள்ளையடிச்சு தசரா கொண்டான்னா குத்தாலமா தப்பா நினைக்க மாட்டான். இதுக்குள்ளதான் திருட்டு சேட்டு இருக்கா. வா. போச்சு போச்சு. 10 லட்ச ரூபா நகை போச்சு. எல்லாம் உன்னாலதான். நீ தான் 10 லட்ச ரூபா கொடுக்கணும். நீ தானே கணத்துல அறிஞ்சு ஒத்துக்க வச்ச. 10 லட்ச ரூபா கொடு. 10 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? என் நகையெல்லாம் வித்துட்டு தான் வெளிச்சக்கடை அல்வா கடை வச்சிருக்கோம். கடை ஒண்ணுது, அல்வா என்னதா? இந்த கதையெல்லாம் பசங்கள்கிட்ட வச்ச கூடாது. 10 லட்ச ரூபா ஈடு கட்டுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க. தலையில அடிச்சுக்க அவசியம் இல்லை. உங்களுக்கு வைஃப் இருக்கு. நான் வேணா மலேசியால இருக்கிற ஒய்ஃபை ஃபேஸ்புக்ல டைவர்ஸ் பண்ணிடுறேன். 1ல இருந்து 25 எண்ணுவேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லு. 1 2 3 4 5 6 7 தப்பா மாமா. நான் அந்த இன்ஸ்பெக்டர் திலக் பிரபு கிட்டயே போய் நியாயம் கேக்குறேன். வாமா நகமோகினி, என்ன இப்படி மூலியா வந்து நிக்க? அதுக்கு தான் இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்தேன். ஏன் அவர் தான் நகை போட்டுடுமா? இல்ல இல்ல, இவர் சொல்லிதான் அம்புட்டு நகையும் கழட்டி கொடுத்தேன். யார்கிட்ட? இப்படி நடக்கணும்னா ஒரு டூப்பு கிட்ட ஏமாந்துருக்கேன். உன் பேர் என்னம்மா? அதிர்ஷ்ட மலர். எந்த ஆளுங்க நீங்க? எல்லாம் நம்ம வகையறாதான். சோ ஒருத்தன் என் பேரை சொல்லி நகைங்களை புது ஸ்டைல்ல கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான் சார். ஆமா சார், இந்த மாதிரி வேஷம் போட்டு கொள்ளையடிச்சவன என் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்லை சார். திலக்கு, தசராவுக்கு குலசேகரப்பட்டினம் கூட்டிட்டு போய் அடையாளம் காட்ட சொல்லு. வேஷம் போட்டு வசூல் பண்றவன் கண்டிஷனா வருவான். எங்க வேணாலும் வரேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. அம்மா மலரு, வந்து எஃப்ஐஆர்ல ஒரு கையெழுத்து போட்டு போ. வா. அந்த பொண்ணை தசராவுக்கு அனுப்புறது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான்.